காலையில் என்ன மூச்சு தான் வருதுன்னு இருந்தால் பேசுறது எவ்வளோ அழகாக பேசுனேன் இல்லையா காலையில். இந்த மேடை வந்து வாய்ப்பு கொடுக்குற மேடை. நம்ம குழந்தைகளும் பேசி பழகுறதுக்காக நம்ம உருவாக்கி இருக்கிறோம். நல்லா பேச வருங்க. இந்த பையன் இந்த மாதிரி நல்லா பண்ணி பேசுகிறான். டென்த்தாப்பா என் தம்பி டென்த்தா கபில் அதற்கு பிரதீஷ் ஓகே தேங்க்யூ. ரோஷினி சகோதரன் பிரதீஷ் குமார் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து உங்களது 495 மார்க்கள் தனியார் பள்ளியிலே சென்னையிலிருந்து வந்து இந்த இலக்கிய மன்றத்திலே பரிசு புத்தகத்திற்கு உங்கள் முன்னால் பெற்றுக் கொண்டிருக்கிறார். தமிழகம், கேரளம், கர்நாடகம், கூடலூர் அருகே சகோதரி ரோஷினியோட அப்பா அடிக்கடி போன் பேசுவார். என்னுடைய மகளுக்கு அவ்வளோ சந்தோஷம். 495 மார்க்கள் பெற்று சிறப்பான நீங்கள் விஜய்க்கு முன்னாடி போய் பரிசு வாங்கிட்டு வந்துருக்காங்க. நிறைய பேர் போய் வாங்கிட்டு வந்துருக்காங்க விஜய். இந்த விழாவிற்கு முக்கிய காரணமாக தலைவர் ஐயா அவர்களுக்கும் மற்ற நிர்வாகி அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து மக்களுக்கும், அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இதே போல படித்து மென்மேலும் ஐயா சொன்னது போல பெரிய பதவியில் வந்து உட்கார வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசை. அதே போல என்னன்னா, என் குழந்தை வந்து நாங்கள் வந்து நீலகிரி மாவட்டம் கூடலூர் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து குளிர் பிரதேசம். அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 5-6 மணி நேரம் ஆகும். இப்போ மழை காலம் எங்களுக்கெல்லாம் இதையும் பொருட்படுத்தாமல் இவங்க கொடுக்கிற ஒரு பாராட்டு விழாக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ரொம்ப 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 நன்றி. அடுத்து சகோதரி டி கிருத்திகா தங்கச்செல்வம் அவர்களுடைய பெண் சுந்தர குடும்பம் பள்ளி வேற கேட்டால் ஒரு மாதிரி சுந்தர குடும்பம் பள்ளி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து 495 மார்க்கள் அரசாங்க பள்ளியை பெற்று ஒரு வெற்றி நன்மையாக உள்ளது. நான் கொண்டிருக்கிறோம். லட்சுமி ஸ்ரீ மகள் துப்பக்குறிச்சி மேட்டூர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துப்பக்குறிச்சி மேட்டூரிலிருந்து 494 மார்க்கள் அவர்கள் பணிப்புகளை கொடுத்து உங்கள் முன்னால் இருக்கின்றார் சகோதரி எஸ் லட்சுமி ஸ்ரீ. அதாவது திருநெல்வேலி மாவட்டம் சீவலப்பட்டி கேள்விப்பட்ட பையன் சீவலப்பட்டி பக்கத்தில் தான் எங்கள் ஊருக்கு குப்பக்குறிச்சி மேட்டூர். உள்ளூருக்குள்ள கூட படம் போடுவோம். இந்த பொண்ணு நாளைக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்காக இன்னொரு சின்ன வாழ்க்கை கூட இருக்க மாட்டான். அதே மாதிரி போன வருஷம் பார்த்தீங்கன்னா 546 மார்க் எடுத்திருந்தா என்னோட பையன். இது வந்து ஒரு வாட்ஸ்அப் ஷேரிங் மூலம் தான் வந்தது நம்மளோட இந்த அறிவிப்பு. போனதுக்கு நான் பார்த்துட்டோம்னா என்னோட பையனும் ஸ்டேஜ் ஏறிப்பான். இப்போ அக்ரி பண்ணிட்டு இருக்கான் எங்கள் மதுரை வேளாண்மை யூனிவர்சிட்டியில். இப்போ பார்ப்பா அவன் படிப்பான், நல்லா படிப்பான். நான் சொல்லுவேன் 12 மணி ஆகும் தூங்குமா அப்படின்னா, இல்லைப்பா அண்ணனோட மார்க் எடுக்கணும் அப்படிப்பா. அண்ணனுக்கு 10th அந்த கொரோனானால ஆல் பாஸ் ஆகிட்டு, அதனால அவன் 10th அச்சீவ்மெண்ட் பண்ணல, 12th பண்ணனா 546 மார்க் ஃபர்ஸ்ட் குரூப்ல எடுத்தான். இப்போ அக்ரி பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ப்ராக்டிக்கல் பண்ண வரும். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ட்ரெயினில் புக் பண்ணது கூட அவன் அப்பா நீங்கள் போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு. அதே மாதிரி ஆனந்த உங்களை மாதிரி உங்கள் ஆதரவுகளுக்கு வந்து எப்போதும் இருக்கணும். கட்சி தாண்டியும் சமுதாய பிள்ளைகளுக்காண்டியும் கண்டிப்பாக இருக்கணும். ஐயா காசிமீன் ஐயா உண்மையிலே உணர்ச்சி பூர்வமாக இருக்கு. நம்ம சொந்தங்கள் வந்து இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 ஆர்வமாக இருக்கு. உண்மையிலே இந்த பிள்ளைங்களும் நீங்கள் காசியாவுக்கு இன்னும் 4 வருஷம் கழிச்சு கெடுப்பாக இருக்கணும். இது மாதிரி 145 பிள்ளைகள் 500 பிள்ளைகள் இருக்கிறோம், 1000 பிள்ளைகள் இருக்கணும். இது ஒரு கதை. 25 வருஷமா இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அடுத்ததுக்கு இதை விட அதிகமாக பிள்ளைங்க வருவாங்க. நம்ம ஷேரிங் பண்ணுவோம், ஆரம்பிச்சிருக்கோம். ஆனந்தம் வந்து ரொம்ப ரொம்ப
பார்த்து நினைக்கணும். மறுபடியும் இந்துஸ்தான் காலேஜினுடைய மிகப்பெரிய ஒரு மண்டலத்தை பிடிக்க வேண்டியதாக அண்ணன் அன்னைக்கு போயிட்டாங்க, நீங்க இங்க போ. கலெக்டர் ஆகணும்னு நினைச்சிருக்கேன். அடுத்து சகோதரி எம் அபிநயா முத்துராஜ் அவர்களுடைய மகள், வாழப்பட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் படிக்கும் மாணவியாக முதல் சகோதரி எம் அபிநயா, வாழப்பட்டி தூத்துக்குடி மாவட்டம்.